பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? போன மாதம் ஒரு வீடியோ போட்டோம் பாட்டி. நம்ம ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அந்த வீடியோ போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் டீ கடையில் உட்காந்துருந்தேன். ஆண்டவர் என்னைய சர்ச்சுக்கு கூப்பிட்டாரு. டீ கடைக்கு டீ குடிக்க வந்தேன். அப்போ நான் தாளபுத்தினர் வரும்போது நம்ம ஆலயத்தில் போய் சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவேன். நானா போய் விரும்பி போய் ஜெபம் பண்ணுவேன். சில நேரங்களில் எப்போதாவது ஆண்டவர் என்னை கூப்பிடுவார். ஆலயத்துக்கு வா, நான் உங்ககிட்ட ஒரு காரியம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அதே மாதிரி இன்னைக்கு நான் அந்த டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உள்ளத்துல பேசினாரு, வா நீ சர்ச்சுக்கு வா, உங்ககிட்ட ஒரு காரியம் பேசணும் அப்படின்னாரா. சரி, இன்னும் எல்லாம் டீ குடிச்சிட்டு ஆலயத்துக்கு போனேன் பாட்டி. ஆலயத்துக்கு வா, ஒரு காரியம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன காரியம்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை என்னிடத்துல சொன்னார். எப்படின்னா, ஏராளமான ஜனங்கள் தாகத்துல இருக்காங்களாம். அதாவது ஒரு வியாதியினால ஒரு தாகம், கடன் பிரச்சனைனால ஒரு தாகம், குடும்பத்துல நிம்மதி இல்லை, அது ஒரு தாகம் மாதிரி. அப்படி தாகமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலமா நம்மை கொண்டு அவர்கள் தாகம் தீர்க்கும்படியா நான் அவங்கள பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் விரும்பி சொன்னார். அன்றைக்கே ஆண்டவர் என்னைய சர்ச்சுக்கு கூப்பிட்டு அநேகருக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாட்டி. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாலைவனம் போன்ற பகுதி பாட்டி, தண்ணியே இருக்காது, அவாந்திர வெளி, காடு, அங்க ஒரு தாகத்துக்கு தண்ணி கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஊழியத்தை கொண்டு நம்மை கொண்டு ஆண்டவர் சீக்கிரமா செய்ய போகிற காரியம் இது. இந்த ஊழியத்தை கொண்டு நம்மை கொண்டு ஆண்டவர் சீக்கிரமா செய்ய போகிற காரியம் இது. அதே போல பாட்டி, என்றைக்கு ஆண்டவர் என்னை ஆலயத்துக்கு அழைத்து இந்த ஊழியத்தை நான் உங்க வார்த்தைகளை இந்த வீடியோக்களை அநேகருக்கு நான் கொண்டு போவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு பாட்டி, அன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா பாட்டி, இன்னைக்கே அந்த காரியத்தை அவர் செய்ய தொடங்கிட்டாரு. இப்பொழுதே தோன்றும்ட்டாரு. இன்று முதல் என்னை கொண்டு உங்களை கொண்டு இந்த ஊழியத்தை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு தாகம் தீர்க்க சித்தமாயிருக்கிறார். அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி அன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கு. அது தாமதம் இல்ல, நாளைக்கு இல்ல, அடுத்த மாசம் இல்ல, அடுத்த வருஷம் இல்ல, இப்பொழுதே இந்த காரியத்தை தொடங்குறார். நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் அப்படின்னு நம்ம கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியாதா நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா, அது வரைக்கும் நம்ம வீடியோக்கள்லாம் பல ஆயிரம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம், தாகம் தீர்க்க நான் பயன்படுத்துவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்முடைய வீடியோக்களை ஏராளமான ஜனங்கள் பார்த்துருக்காங்க பாட்டி. உலகம் முழுவதும் வீடியோக்கள் பார்க்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா நம்ம இந்த 29ஆம் தேதியில, ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே மாசம் முழுவதும் 30 நாள்ல பாட்டி 1,60,00,000 பேர் உங்க வீடியோவை பார்த்துருக்காங்க. அவ்வளவு பேருக்கு நீங்க தாகத்தை தீர்த்திருக்கிறீங்க. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? தாகத்தோடு இருக்க ஜனங்களுக்கு ஒரு தண்ணீரை பருக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை நம்ம கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த வீடியோல அந்த வேலையை அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்திருக்கிறார். நீங்க பேசின வீடியோவை 1,60,00,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய ஊழியக்காரங்க, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வீடியோவை எடுத்து அவங்க சேனல்ல போடுறாங்க, மற்ற வலைத்தளங்கள்ல பயன்படுத்துறாங்க. அதுல எத்தனை கோடி ஜனங்கள் பார்த்திருப்பாங்க. அப்போ ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன வசனத்தை சொன்ன அந்த நிமிஷத்திலேயே தொடங்கிட்டார். தொடங்கி தாகத்தோடு, ஒரு வியாதி கஷ்டம், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை, அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தாகம் தீர்க்கிற ஒரு காரியத்தை நானும் நீங்களும் சேர்ந்து கொடுத்துருக்கிறோம். அது மாதிரி வேதத்தின் ரகசியம், வேதத்துல உள்ள ஆழத்துல உள்ள ஆறுதல், சந்தோஷம், சத்தியங்கள் எல்லாம் நம்மை கொண்டு ஜனங்களுக்கு பருக கொடுக்கும்படியா நம்மை பரிமாறுற ஒரு பந்தி பரிமாறுவாங்கல்ல, அது மாதிரி பரிமாறுற வேலையை நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்ல. தாகம் உள்ள ஆட்களுக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்க்க
நம்மள வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமா பாட்டி, இப்பொழுதே அது தோன்றும். அது தாமதம் இல்ல, நாளைக்கு இல்ல, அடுத்த மாசம் இல்ல, அடுத்த வருஷம் இல்ல, இப்பொழுதே இந்த காரியத்தை தொடங்குறார். நான் சாதாரண ஒரு வயசான கிழவி, என்னதே ஆண்டவர் இவ்வளவு தூரத்துல நன்மைப்படுத்தியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நமக்கு வேற எந்த விதமான நோக்கமும் இல்லை பாட்டி. நம்ம இந்த வீடியோ போடுறதுனால நமக்கு வேற எந்த ஆதாயத்தையும் நம்ம நினைக்கிறது இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போகணும், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகணுன்ற ஒரே நோக்கம்தான் நமக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம எந்த வீடியோவிலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதையுமே நம்ம சொல்றது இல்லை. ஆனா ஆண்டவர் அழகா அந்த சேனலை அநேகருக்கு பருகும்படியா, அநேகருடைய தாகம் தீர்க்கும்படியா ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். பட்டி இப்போ நம்ம வீடியோல கூட நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க. எங்க அம்மா மாதிரி இருக்கு, என் பாட்டி மாதிரி இருக்கு, என் செல்லமே, என் தங்கமே, அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. இதுலயும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் நமக்கு அதை படிக்கும் போதே கோபம் வர்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க பாட்டி. அது அவங்க பக்தி வைராக்கியத்துல அவங்க அப்படி ஏதாவது போட்டிருந்தா கூட நான் விட்டுருவேன். நம்மளோட இருதயத்தை காயப்படுத்துற மாதிரி சில பேர் எழுதுவாங்க பாட்டி, உங்களையோ என்னையோ ரொம்ப திட்டி எழுதுவாங்க. அதை நான் உடனே அந்த கமெண்டை நான் அழிச்சிருவேன், டெலீட் பண்ணிட்டு அவங்க சேனலை தேடி போய் அவங்கள பிளாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க நம்ம வீடியோவை பார்க்கவே முடியாது. அவங்க வேற செல்போன்ல இருந்து பார்க்கலாமே வெளியே, அவங்க செல்போன்ல அந்த ஐடியில இருந்து நம்ம வீடியோவை பார்க்கவே முடியாது. அவங்க சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் இப்படி ஆயிரக்கணக்கான பேரை பிளாக் பண்ணியிருக்கேன். அவங்கள நம்ம சேனலை விட்டே தூக்கி இருக்கிறேன். நமக்கு சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்லை, வேற எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு சொன்ன வேலையை நம்ம அழகா செய்து முடிக்கணும், அது ஒண்ணுதான் நமக்கு. அதனாலதான் நம்ம சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போறோம். இதான் நம்முடைய வேலை பாட்டி. சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் நம்முடைய வேலை. நம்ம அதைத்தான் செய்ய முடியும். ஏன்னா யோனா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம விதைக்கிறோம், அதை ஆத்துமாவா மாத்துறது கர்த்தருடைய கையில இருக்கு. இதுல நான் பெருமைப்படுறதுக்கோ நீங்க பெருமைப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆயிற்றுன்ற மாதிரி நம்ம அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நான் ஒரு வேலையை செய்யறேன், வீடியோ எடுக்கிற வேலையை செய்யறேன், நீங்க ஒரு வேலையை செய்றீங்க. இந்த வசனத்தை கொண்டு போய் ஏற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சமாதானம் பெறுறத செய்யற காரியம் கர்த்தருடைய காரியமா இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க பாட்டி, செல்போனை ஆன் பண்ணாலே பாட்டி தான் வராங்க, எப்ப பார்த்தாலும் பாட்டி தான் வராங்க, பாட்டி தான் பேசுறாங்க, நீங்க யூடியூப் கம்பெனிக்கு பணம் கொடுத்து உங்க வீடியோவை ப்ரொமோட் பண்றீங்களா, அதிகம் பேர் பார்க்க பண்ணி செய்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பணம் கொடுத்து படம் ஓட்டுறது முடியுமா பாட்டி? அது கர்த்தருடைய செயல். அவரே நம்முடைய தாகத்தை பார்த்து, ஜனங்களுடைய தாகத்தை பார்த்து, அந்த ஜனங்களுடைய தாகம் தீர்க்கும்படி அந்த வீடியோக்களை கொண்டு அவங்ககிட்ட சேர்க்கிறார். அதான் உண்மை. ஏனென்றா அநேகர் சொல்லுவாங்க, நான் என்ன கவலையில இருந்தனோ, என்ன துக்கத்துல இருந்தனோ, என் துக்கத்தை ஆற்ற மாதிரி செய்தி பாட்டி பேசினாங்க, நான் இதை குறிச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அழுதுகிட்டு இருந்தேன், என் துக்கத்தை ஆற்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குன்னா, நம்ம சேனல்ல 700க்கும் மேல வீடியோ இருக்கு. இதுல கர்த்தர் ஒன்ன செலக்ட் பண்ணி யாருக்கு இந்த வீடியோவை கொண்டு போகணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கிறார். இது கர்த்தருடைய செயலே அல்லாமல் யூடியூபோடைய செயல் கிடையாது. கர்த்தர் எவ்வளவு அழகா என்ன ஆலயத்துக்கு கூப்பிட்டு செய்ய போற காரியத்தை சொல்லி, அது தாமதிக்காது, இப்பவே நான் தொடங்குறேன்னு சொல்லி நான் சொன்ன வார்த்தையின்படியே அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வனாந்தரத்துல 6 வெள்ளம் பாய்ந்து போய்கொண்டே இருக்கிறது பாரு, அநேகருக்கு தாகம் தீர்க்கும்படியா. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். செய்ய போகிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் அந்த செய்தியை பேசும்போது கூட, நான் இப்படிலாம் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம சேனல் வளரும், எதுவுமே நான் நினைக்கவே இல்லை, என் சிந்தனைக்கு எட்டவே இல்லை. கர்த்தர் ஏதோ சொல்றார், நம்மை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்ய போறேன்னு சொல்றார், அது மட்டும்தான். அதனாலதான் அந்த வீடியோவை போட்டோம். அந்த வீடியோ போட்ட மாத்திரத்துல இருந்து அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எனக்கு சின்ன வயசுலயே நான் ஒரு வியாபாரி, எனக்கு மளிகை கடை வியாபாரம் தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு இருந்தேன். நான் ஒரு வியாபாரி. என்னையை எடுத்து ஆண்டவர்
சுவிசேஷகனாகவும். பாட்டி 80 வயசுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யும்படியா அவர்களையும் தெரிந்தெடுத்த கர்த்தர் அவர் செய்ய போகிறத யாராலும் தடுக்கவே முடியாது. சொத்து சுகம் இருந்தாலும் கூட இவ்வளவு அன்பு ஆதரவு எனக்கு இருக்காது. இந்த செயல்ல இறங்கி நானும் இவ்வளவு பேசி இதுக்கு மேல எனக்கு சந்தோஷம், கவலையெல்லாம் இல்லை, சந்தோஷம். உங்க அன்பு ஆதரவு அரவணைப்பு எனக்கு இருக்கு. எசப்பா தோற்றம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாத்துக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு நிச்சயமா சமாதானத்தை தருவார். உங்க பிரச்சனை எவ்வளவுன்னு பார்க்காதீங்க, உங்க பிரச்சனைய இல்லாமல் போக பண்ணுகிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர் அதை நினைச்சு பாருங்க. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். பாட்டி பேசுற வார்த்தைகள் எல்லாம் அவங்க வார்த்தைகள் கிடையாது, அவங்களுடைய சுய கற்பனை கிடையாது. கர்த்தர் என்ன பேச சொல்லுகிறாரோ, எந்த வசனத்தை பேச சொல்லுகிறாரோ அதைத்தான் பாட்டி பேசுறாங்க. அதனால இது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நேராக வர்ற வார்த்தைகளை விசுவாசத்தோடு நீங்க பிடித்து கொள்ளுங்க. அதுக்கு இந்த வீடியோ ஒரு சாட்சியா இருக்கும். கடந்த மாதம் என்னை அழைத்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை எவ்வளவு அழகா நிறைவேற்றிருக்கிறாருன்றதை நீங்க பார்த்தாலே இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய செயல் என்பதை நீங்க அழகா புரிஞ்சிருப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கு நேரா கடந்து வர்ற வார்த்தை உங்களுக்கான வார்த்தை, அது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும், சமாதானத்தை தரும்ன்றத விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசித்தா தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிச்சயமா இந்த சேனல் உங்க வாழ்க்கையில பெரிய சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆமென். ஆமென்.